இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு, கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம். தீபத்தூண் யாருக்கு சொந்தம்? தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும். அது முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வகிக்கிறாங்க? இந்து அறநிலைத்துறை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை நிர்வகிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிபதியினுடைய உத்தரவு என்ன? அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர். எதுவுமே தவறு இல்லைங்களே. தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம், தவறில்லை. கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வகிக்கிறாங்க சட்டத்தின்படி. அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ போய் தீபம் ஏற்று. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போகல. 2ஆம் தேதி அப்பீல் போகலீங்க. 2ஆம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. அப்ப நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க? இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு, அதாவது உங்க வேலை. எதற்கு செயல் அலுவலருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்தில் மாசம் 1ஆம் தேதி சம்பளம் அக்கவுண்ட்ல எதுக்கு போடுற? கோவிலை நிர்வகிப்பதற்கு, இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு. அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில 2ஆம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு? தர்காக்காரங்க அப்பீல் வரல, இஸ்லாமியர் அப்பீல் வரல. அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல, கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு. ஐயோ அது பிரச்சனைங்க, இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன். இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், RSS பேரியக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கலைச்சதெல்லாம் வீட்டுக்கு போங்கயா. நீங்க யாருடைய சொத்தை, யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள், நீங்க என்ன வேலை செய்யறீங்க? ஐயா, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், இல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா இந்து வாழ்வியல் முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு. இதை யாரும் தோற்றுவிக்கல. ஐயா சொன்னாங்க, ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. குன்று இருந்தால் அது குமரன் இருப்பான். கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு, கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம். குன்றில தீபம் எங்க ஏற்றுவோம்? யாராவது குன்றில கீழே போய் தீபம் ஏற்றுவாங்களா? யாரும் பார்க்க முடியாது. குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க. அதற்காகத்தான் ஐதீகம். குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க ஐயா? அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும், கோவில்ல தீபம் ஏற்றிட்டாங்க, நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க. இதெல்லாம் ஐதீகம், இதெல்லாம் நடைமுறை. இது விஞ்ஞானங்க, அது சயின்ஸ். இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க ஐயா? போட்டோ எடுக்குவா? இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான், அது சர்வே ஸ்டோன் கிடையாது, அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல்லு. நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்தில் எதுக்கு ஐயா கல் இருந்துச்சுன்னு. ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்கன்னு. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்துருக்கிறோமா? தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக
முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள். கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள். ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள், ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள், இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதனாலதான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க. ஆன்மீக பெரியவர்கள் வரலாம், தாய்மார்கள் வரலாம், நீங்க எல்லாரும் வரலாம். ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு, வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க. உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க, குங்குமம் வச்சாங்க, ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க. கேள்வி இல்ல. ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு. நம்முடைய சமுதாயம், நம்முடைய பாரம்பரியத்தில் இன்ன ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை, முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை, முருகனுக்கே பிரச்சனை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை, RSS அணிவகுப்புக்கு தடை, எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்வியை ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ஒரு இந்துவும் கேட்கணும். ஐயா வரட்டும், கலாச்சாரமே இல்லை, நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடணும்? அதனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது, அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டாங்க. காரணம், 120 பேர் கையெழுத்து போடலாம், 100 பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி, அதை வாங்கிக்குவாங்க. ஜெயிப்பதற்கு அவங்ககிட்ட ஓட்டு இல்ல. இந்த பக்கம் இந்து எம்பிக்கள், இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள், இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள், இவங்க 120 தான். ஆனா அந்த பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க. 543ல 120 தான். அது எந்த காலத்திலும் இல்ல. ஆனா எதற்காக இந்த 120 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க? நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன், இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட, எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க? விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார், டெல்லி விமான நிலையத்தில். அவர் சொன்னாரு, பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர், இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் 1 ஓட்டு 2 ஓட்டுனாச்சு வர முடியும். நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை. இந்து தர்மத்தை, இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அண்ணன் KKSSR இருக்காருங்க, அமைச்சர். ஒரு பெண்ணு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷனை மடிச்சு டம்னு தலையில் அடிப்பார். இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு, மேடையில் ஏறி மைக் எடுத்து, எல்லாம் ஓசியில தானே பஸ்ல போனீங்க, ஓசி தானே அப்படிம்பார். இன்னொரு அமைச்சர் மேடையில், இந்த மேடையில் எத்தனை பேர் SC சமுதாயம் கை தூக்குங்க, SC சமுதாயம் கை தூக்குங்க, ஜாதியை கொச்சைப்படுத்தி இன்னொரு அமைச்சர் பேசுவாங்க. இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. ஜாதியை வச்சு நம்மளைய பிரிக்கிறவங்க, ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலைய டம்னு தட்டுறவங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது. அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும். கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது. உங்க தர்மம் உங்க மதம், நல்லா இருங்க, நல்லா கும்பிடுங்க. நான் கேட்பது, அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள கேள்வி கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நில்லுங்கள். முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா நிப்போம் யோசிங்க. ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான், பக்கத்து ஊருக்காரன் நிக்கிறான், இவங்க நிக்கிறான், அவங்க நிக்கிறான், ஓட்டு போடலாம். அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க. என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க. ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு ஓட்டு போறோம். அன்பு சொந்தங்களே, இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது 5 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு பிக் பாக்கெட் இல்ல, ஒரு சேர் உடையில, பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில சேல்ஸும் அதிகமாகல. DMK காரன் உட்கார்ந்துட்டே இருந்தான். ஒரு சேர் உடைஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு. டாஸ்மார்க்ல 2 குவார்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துந்தா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல, கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க.
ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா அண்ட் ஆர்டர் டிவியில சொல்லுவோம். ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட்டுக்காரங்கன்னு சொல்லலாம். 5 லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி, அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே காரனே அரண்டு போய் நிற்கிறான். எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷப்பரீட்சை வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நம்முடைய உணர்வு, நம்முடைய தார்மீக கடமை, அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட், மைக்கில் பேசுறது வேஸ்ட். ஏன்னாங்க அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தப்பான ஆள அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும். ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும், RSS ஊர்வலத்திற்கு போராடணும், முருகனுக்காக போராடணும், லட்டி சார்ஜ்ல உதவாங்கணும், கைது செய்யப்படணும், உள்ள போகணும். ஏன்? இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்ணில். யோசிச்சு பாருங்க, இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறதுக்காக. அதனால் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம்முடைய உணர்வு, நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நியாயத்தை வாக்குப்பட்டியலும் தேடுவோம். ஐயா, கோர்ட்ல தேடுறது வேற, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிற்போம், அது ஒரு பக்கம். வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முன்னிலையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர் எல்லோரும், முன்னிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர்கள், சகோதரிகள், சிவனடியார்கள், முருக பக்தர்கள், கடைசியில் ஒருத்தர் நின்று இருக்கார், தூரமா இருக்கார், இங்கிருந்து பார்த்தா கூட அவர் தெரியாதுங்க, அவருக்கும் நம்மளே தெரியாது. ஆனா உணர்வோடு நிற்கின்றார், உணர்வோடு நிற்கின்றார். கடைசியில் இருந்தாலும், கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும், எனக்கு யாரும் பேசுவதை கேட்கவில்லை, யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட முருகனுடைய அருளுக்காக, முருகனுக்காக நிற்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கரம்பனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மாதா கி ஜெய்.